கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பான். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்துமை ஆராதிக்க உதவி செய்தீர். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு வழுவி போகாதே. வழுவி போகாதே. 119 சங்கீதம் 73வது வசனம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். இங்கே சங்கீதக்காரன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிற்று. தாயின் வயிற்றிலே கருவாய் உண்டாக்கினவர் தேவன். அந்த கருவை மறுபடி உருவாக்குறவரும் அவர் தான். என்ன அவயம் வேணும் அப்படின்னு சொல்லி உருவாக்குறவரும் அவரே. கவனமாக கேட்டுங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்படி உண்டாக்கிட்டீங்களே, என்ன உருவாக்கிட்டீங்களே, எனக்கு இதை கொடுத்துருங்க அதை கொடுங்கன்னு கேட்கல. அப்படி கேட்கல. அதுக்கு மாறா என்ன கேட்குறாரு? உங்களுடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிட்டு உங்களுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள உணர்வுள்ளவன் ஆக்குன்றார். வசனங்களை நான் கற்றுக்கொள்கிறதுக்கு உணர்வு தாங்க. உண்டாக்குனது நீங்கள் தானே, உருவாக்குனது நீங்கள் தானே. அப்படி இருக்க எனக்கு ஒரு உணர்வு தாங்க ஆண்டவரே. என்ன உணர்வு? உங்களுடைய வசனங்களை கற்றுக்கொள்கிறதுக்கு உணர்வு தாங்க அப்படின்னு. இந்த பாருங்க, இந்த பிள்ளைகள்லாம் நல்லா கவனிச்சிங்க. அப்பா அம்மாட்ட நீங்கள் ஏதோ சூழ்நிலைக்கு என்னமா கேட்குறீங்க வச்சுக்குவோம், அவங்க கொடுக்கல, இல்லைன்னா நீங்கள் செய்கிற தப்புக்கு அவங்க சத்தம் போடுறாங்க, பெற்றவங்க சத்தம் போடுறாங்க. என்ன செய்வீங்க? நீங்களாம் ஏன் என்ன பெத்த, ஏன் என்ன ஜெனிப்பித்த அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் யாரும் பெற்றோரை ஏன் என்ன பெத்த, எதுக்கு என்ன படைச்ச அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி கேட்கிறவனுக்கு ஐயோன்னு இருக்குது. தேவனே சொல்றாரு ஐயோ. அப்படியானால் யாரும் தகப்பனை பார்த்து ஏன் பெற்ற ஜெனிப்பித்தா என்றோ தாயை பார்த்து ஏன் பெற்றா என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. எங்க நீங்க இந்த தகப்பன் தாயிட்ட பிறக்கணும்னு சொல்லி தேவன் விரும்பினார். அவங்கள நீங்க நிந்திக்கிறதுக்கு யாரு? அவங்கள நீங்க சத்தம் போடுறதுக்கு யாரு? ஆகினால தாயை பார்த்து ஏன் பெத்த, தகத்தர்களை பெத்துட்ட அப்படின்லாம் சொல்லி பிள்ளைகளா இருக்கட்டும் தம்பிமாரா இருக்கட்டும் ஒரு நாளும் கேட்கக்கூடாது. தகப்பனை பார்த்து இதெல்லாம் கொடுக்க தெரியல, என்னத்துக்கு ஜெனிப்பித்தாய் அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்கிறவங்களுக்கு ஐயோ. ஆனா இவன் அப்படி கேட்கல, ஆண்டவர் பார்த்து கேட்கிறான். உங்களுடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்வதற்கு உணர்வு தாங்கன்னு கேட்கிறான். வசனங்களை கத்துக்கிறதுக்கு எனக்கு உணவு தாங்க ஆண்டவரே. வேதம் சொல்றது உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடை. யாருக்கு உணர்வு இல்லையோ அவங்களுக்கு இருதயம் இருளாட்டம், இருதயம் இருளாயிரும். இந்த லெப்ரசி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எடுத்த உடனே உடம்பெல்லாம் என்ன ஆகாது? உணர்வு இல்லாமல் போகாது. எங்கேயாவது ஒரு வெள்ளைப்புள்ளி இருக்கும், யாராவது சொல்லுவாங்க, டேய் இந்த வெள்ளைப்புள்ளி இப்படி வச்சுட்டு இருக்காத, போய் அந்த ஆஸ்பத்திரியில் பாரு, பெரிய ஆஸ்பத்திரியில் பாரு, ஒருவேளை லெப்ரசியாக இருந்தால் மருந்து கொடுத்து சரியாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவனுங்களுக்கு என்னென்னா, லெப்ரசி ஆஸ்பத்திரியில் போய் நம்ம போய் நின்று யாராவது பார்த்து அசிங்கமாக நினைப்பாங்கன்னு சொல்லி போகவே மாட்டான். ஆனால் முடிவில் என்ன ஆகும் தெரியுமா? நாளாக நாளாக காது மடல் சுருங்கும், கண்ணு புருவம் போகும், கை கால் எல்லாம் சுருங்கும், கடைசியில் உணர்வு இல்லாமல் போயிடும். அதை நீங்கள் முதல்ல பார்த்துட்டா டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா? ஊசி வச்சுப்பாங்க. இதில் தான் புள்ளி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்படி கையை நீட்டுங்கன்னுவாங்க. நீட்டினா ஊசியை வச்சு சுற்றி குத்து, வலிக்குதா 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 வலிக்குதான்னு கேட்பேன். வலிக்கு சார், சார் வலிக்கு சார், சார் வலிக்கு சார்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாயிண்ட்டுக்கு வந்துடுவார். அந்த வெள்ளை புள்ளியில்
ஊசி வச்சு குத்துவார். வலிக்குதா? இல்லை சார். வலிக்குதா? இல்லை சார். தம்பி, இப்போதான்ப்பா உனக்கு குஷ்டம் ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் ஒன்றும் பயப்படாத, 2 வருஷம் மாத்திரை சாப்பிடு, சரியாயிருமா. அவ்வளோதான். சப்போஸ் இந்த குஷ்டத்தை கவனிக்கிறேன்னா உடம்பெல்லாம் என்ன ஆயிரும்? உணர்வு இல்லாமல் போயிருங்க. அதே போல தான் அவன் கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிட்டு உம்முடைய வசனங்களை கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வு உள்ளவனாக்கும். நிறைய பேர் வேதம் படிக்கிறது எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்திற்காக. நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வேதம் படிக்கிறது ஆசீர்வாதத்துக்காக. இன்னும் சிலர் குற்றம் எதுவும் கண்டுபிடிக்கலாமா, வேதத்தில் குற்றம் எதுவும் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு படிப்பாங்க. இன்னும் சிலர் நாலேஜை வளர்த்துக்கலாமா அப்படின்னு படிப்பாங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளுக்கு முன்னால் வேலூர் ஊரிஸ் காலேஜ் ஒன்று இருக்குது வேலூரில். அங்கே பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு லெக்சரர் தேவை. அப்போது லெக்சரர் தான் முதல்ல, அப்புறம் தான் ப்ரொஃபஸர் ஆவாங்க. அப்படி ஒரு லெக்சரரை என்ன பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணுறாங்க. டயோசிஷன் பிஷப்புக்கு வேண்டியவர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அவரை இன்டர்வியூ வைக்கிறாங்க. அவருக்கு இங்கிலீஷே வரல. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் லெக்சராக வரணும், இங்கிலீஷே வரல. அப்போது ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு, யோ என்னையா பேசுகிற இங்கிலீஷு, இங்கிலீஷில் நீ லெக்சர் பண்ணணும், இங்கிலீஷே பேச தெரியலையா, அப்புறம் எப்படி எடுப்ப அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்கிறாரு, சொன்னவர், இவர் நீ இங்கிலீஷ் பைபிளை படி, உன் நாலேஜ் தரோவாயிருவேன் அப்படின்னு சொன்னோடனே இங்கிலீஷ் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கார். அவர் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். இங்கிலீஷ் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கார். இங்கிலீஷ் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்தவருக்கு அது கர்த்தருடைய வார்த்தை அவரை தொற்றுச்சுது. ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் எடுத்தார், ஒரு பெந்தேகோஸ்து சபையில் போய் அபிஷேகம் பெற்றார், ஊழியத்துக்கே போயிட்டார். எதுக்காக படித்த போது வெறும் நாலேஜுக்கு படித்தது எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. சரி, இன்னும் சிலர் எதுக்கு படிப்பாங்க தெரியுமா? அதை கோட் பண்ணி எங்கேயாவது பேசுகிறதுக்கு. இந்த வைகோ, கருணாநிதி இவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க. படிச்சுட்டு இந்த வசனங்களை கோட் பண்ணுவாங்க. 1967 வருஷம் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷனில் கருணாநிதி நாசரேத்துக்கு வந்திருக்கார். எங்கள் ஊர் அதுக்கு பக்கத்தில் தான். நாசரேத்துக்கு வந்தார். நாசரேத்துக்கு வந்தவர் 95% அங்கே கிறிஸ்டியன்ஸ். அதனால் அவர் புரிஞ்சுக்கிட்டார். சொல்கிறாரு மேடையில் என்னென்னு, நீங்கள் இயேசு பிரானை வழங்குறவர்கள், விவிலியத்தை படிக்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, விவிலியத்திலே மத்தேயு என்னும் புத்தகத்திலே 7ஆம் அத்தியாயத்திலே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இருக்கு. நீங்கள் இயேசு பிரானை நம்புகிறவர்கள், வணங்குறவர்கள், படிக்கிறவர்கள், செய்கிறவர்கள். ஆகவே நான் கேட்குறேன், ஓட்டு கேட்குறேன், நீங்கள் கொடுங்கன்றார். நான் ஓட்டு கேட்குறேன், நீங்கள் ஓட்டு கொடுங்கன்றார். எதுக்காக கோட் பண்ணுறாரு? இது இவங்களுக்கு. அதே மாதிரி வைகோவும் நல்லா பேசுவார், நல்லா பேசுவார். சரி, இதில் அவங்க வந்துட்டு எதுக்கு படிக்கிறாங்க? இது அவங்களுக்கு மற்ற யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, இன்னும் சிலர் எதுக்கு படிக்கிறாங்க? ஆசீர்வாதத்துக்கா? சரி, நம்மெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? எதுக்குங்க படிக்கிறீங்க? ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு போகிற? தெரியல சார். அவன் எப்படி பாஸ் பண்ணுவான்? எதுக்கு படிக்கிறீங்கன்னா இதே தெரியலையே. எதுக்கு தான் படிக்கிறீங்க? எங்கள் உணர்வு இல்லைங்க. படித்து வாழ்கிறதுக்கு தான் படிக்கணும். படித்து வாழ்கிறதுக்கு தான் படிக்கணுமே தவிர, சும்மா எனக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும், அது சாத்தானுக்கு தான் தெரியும், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சாத்தானுக்கு தான் தெரியும், அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஆகையினால படித்தா வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். இப்போது செய்திக்கு போவோம். என்ன தேவன் இன்னைக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அவர்கள் என் சனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகர் ஆனார். என்ன சொல்லுது பாருங்க, வேதம் சொல்லுது பாருங்க. அவர்கள் என் ஜனந்தான்.
அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எகிப்திலிருந்து மீட்கிறார். அவங்க ஏன் ஜனமாக இருக்கிறனால மீட்டுட்டேன். அவங்க எதனால மீட்டேன்? வஞ்சனை செய்ய மாட்டாங்க, என்னை ஏமாற்ற மாட்டாங்க, என்னை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அவங்க வஞ்சனை செய்யாத பிள்ளைகளாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் அவர்களுக்கு இரட்சகரானேன். இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தாரா? ஆமென். ரைட், ரட்சித்தார். ஏன் ரட்சித்தாரா? வஞ்சனை செய்ய மாட்டாங்க, என்னை ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி. உங்களை என்னையும் தேவன் ரட்சித்தாரா? ரட்சித்தார். பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நம்ம ரட்சித்தார். ரட்சித்தவர் என்ன எண்ணி ரட்சித்தார்? நம்மளாம் ஏமாற்ற மாட்டோம், நம்மெல்லாம் ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரட்சித்தார். ஏன் ரட்சித்தாரு? வஞ்சனை செய்ய மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம், நம்ம ஏமாத்திர மாட்டோம் அப்படின்னு தான் ரட்சித்தார். பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து ரட்சித்தார். அவங்களையும் அப்படி தான் ரட்சித்தாராம். எப்படி? என் ஜனம், அதனால் நான் அவங்களை வஞ்சனை செய்ய மாட்டாங்க, அதனால் ரட்சித்தேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க, அடுத்த வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ரட்சித்தவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். எங்க நெருக்கம் வந்தது யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நெருக்கம் வந்தபோது யாருக்கு நெருக்கம் உண்டாயிட்டா? இரட்சகராகிய அந்த ரட்சிப்பை கொடுத்தாரு, அவருக்கு நெருக்கம் உண்டாயிட்டான். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது நெருக்கம்னா அவருக்கு நெருக்கம் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை வச்சுக்கங்க. இப்போ எப்படின்னு சொல்கிறேன், கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது 27வது வசனங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. சரி, வேதம் சொல்லுது பாருங்க, உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ ஞானஸ்நானம் பெற்ற போது என்ன நடந்திருக்குதுன்னா, இயேசுவை நாம் தரித்து கொண்டோம். இயேசுவை தரித்து கொண்டோம். நம்ம உள்ள இயேசு வெளியே. கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க, நம்ம உள்ள இயேசு வெளியே. உங்களை யாராவது ஒரு பின்னை வச்சு குத்துனா சட்டைக்கு வலிக்குமா முதல்ல? இல்லை உங்களுக்கா? சட்டைக்கு தான் பாதிப்பு. அப்படியே உங்களுக்கோ எனக்கோ யாருக்கோ நெருக்கம் கொடுத்தால் முதலாவது பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? இயேசு. அவன் நினைக்கலாம், நான் ஒன்னத்தானே அடித்தேன், ஒன்னத்தானே பண்ணேன், அவன் நினைச்சலாம். இல்லை, என் ஆண்டவர் பாதிக்கப்படுற. அதான் சொல்றாரு, அவர்கள் நெருக்கத்திலே நானும் நெருக்கப்பட்டேன். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சவுல் எருசலேமில் இருந்தபோது அவன் பலரை துன்பப்படுத்தி கொலை செய்யறதுக்கு முற்பட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் தமஸ்குவுக்கு போறான். எதுக்கு? அங்க உள்ள விசுவாசிகளை பிடிச்சு வந்து அரெஸ்ட் பண்ணணும், கொல்லணும்னு சொல்லி தமஸ்குவுக்கு போறான். தமஸ்குவுக்கு போனா போற வழியில எருசலேம்லேருந்து வரான். தமஸ்கு அண்டையில் வரும்போது திடீர்னு ஒரு ஒளி வந்தது. கண்ணில் பட்டு குருடாயிட்டான். குருடு ஆன உடனே கீழே விழுறான். மேலேருந்து ஒரு சத்தம் வருது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதுக்கு அவன் கேட்குற, ஆண்டவரை நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்றார். எங்க இயேசுவை பார்த்ததே கிடையாதுங்க. பார்த்ததே இல்லைன்னா அப்புறம் அடிச்சிருப்பான், சான்ஸே இல்லை. அப்படி இருக்க இயேசு சொல்றாரு, நீ தாண்டா என்ன துன்பப்படுத்துற, நான் இயேசு, என்ன நீ துன்பப்படுத்துற? இவன் யாரை துன்பப்படுத்துறான்? இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை.
சீஷர்களை துன்பப்படுத்தினா யார் துன்பப்படுறேன்றாரு? ஏசு சொல்றாரு, என்ன ஏன்டா அடிக்கிற, என்ன அடிக்கிற? அருமையா தேவஜனமே, உங்கள் நெருக்கத்திலே அவரும் நெருக்கப்படுவார். ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறது உண்மையானால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு யாராவது நெருக்கம் கொடுக்கறாங்கன்னா அவருக்கு நெருக்கம் உண்டாது, அவருக்கு நெருக்கம் உண்டாது. அவர் ஒன்றும் சும்மா தர மாட்டார். நம்மெல்லாம் யார்கிட்டையும் வாதாடணுங்கிறது இல்லை, சண்டைக்கு போகணுங்கிறது இல்லை. என் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். வசனம் சொல்லுது. இப்போ அங்க வாங்க. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். யார் அவரு? அவருடைய சமூகத்தின் தூதன் இல்ல, தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். இயேசு கிறிஸ்து அவங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குறார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். என்ன சொல்லுது பாருங்க, அன்பு நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் அவங்களை மீட்டு பூர்வ நாட்கள் அவளை தூக்கி சுமந்து வந்தார். இப்போ நம்மளை தூக்கிட்டு போறதை நம்ம பார்த்தோம் இல்லையே. ஆண்டவர் சொல்றார், நான் அவங்களை தூக்கிட்டு வந்தேன், சுமந்து வந்தேன்றார், சுமந்து வந்தேன்றார். அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் தேவன் நேசிக்கிறார். நம்முடைய நெருக்கத்திலே அவரும் நெருக்கப்படுகிறார். அவர் சமூகத்தின் தூதன் நம்ம ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அன்பு நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் என்ன பண்ண அவர் தூக்கி சுமந்து வந்துட்டு இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை தூக்கி சுமந்து வந்துட்டு இருக்கிறதே கர்த்தரே. ஆமென், ஹல்லேலூயா. சரி, சுமந்து வர்றார். எதனால இப்படி செஞ்சாரு? நீங்க வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்று எண்ணி இப்படி செஞ்சேன்றார். என்னை ஏமாத்த மாட்டீங்க, என்னை ஏமாத்த மாட்டீங்கன்னு சொல்லித்தான் இப்படி செஞ்சேன்றார். அப்ப தேவனுக்கு நானோ நீங்களோ அவரை ஏமாத்திர மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நமக்கு பிரச்சனைக்கு மத்தியில் அவர் பிரச்சனை ஆகுறாரு. நமக்கு சூழ்நிலை வரும்போது அவர் நம்ம அதுல இருந்து மீட்கிறாரு, நம்ம தூக்கி சுமக்கிறாரு நமக்கு பிரச்சனைக்கு மத்தியில். ஓகே, இப்போ எண்ணாகம் இப்படி சூழ்நிலையில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். 14வது அதிகாரம் 22 முதல் 24 வரை. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் என் மகிமையை பார்த்தாங்க. சீனாய் மலையில் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நான் வெளிப்பட்டேன். நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை அவங்க கண்டாங்க. அவங்க வாழ்க்கையில் நன்மைகளை செஞ்சாரு, எல்லாம் செஞ்சு என் சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். எத்தனை தடவை? 10 தடவை. இதுவரைக்கும் 10 தடவை என்னை பரீட்சை பார்த்தாங்க. அப்படி பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். ஆஹா, என்ன சொல்லிட்டாரு? நான் உங்க பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன், கானான்ல கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி ஆணையிட்டேன். ஆனால் இப்பொழுதும் நான் சொல்றேன், அவள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், பார்க்க முடியாது. ஏன்? எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் காண மாட்டார்கள். எனக்கு கோபப்படுத்தினாங்களே, என்ன நானும் அவங்களை ரட்சித்து நான் ரட்சகராக இருந்தேன். அதோடு மாத்திரம் இல்லை, அவங்கள நான் சுமந்து தூக்கிட்டு வந்தேன். அதோடு மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு யாரோ பிரச்சனை பண்ணும்போது நான் கூட இருந்து அந்த பிரச்சனை விடுதலையாக்குறேன். நான் எப்படிலாம் தூக்கி சுமந்தேன். ஏன் அப்படி செஞ்சாரா? நம்ம வஞ்சனை செய்ய மாட்டோம், ஏமாத்த மாட்டோம் சொல்லி. ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க? எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவர் அதை காண மாட்டார். ஐயா, ரட்சிக்கப்பட்டோம் அவரால், தூக்கி சுமக்கப்பட்டோம் அவரால். சத்துரு நமக்கு உருவமாக எழும்பும் போது அவர் அவனுக்கு உருவமாக நின்று நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு கோபம் உண்டாக்குனாங்களாம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க.
என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவி உடையவனா இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். என்ன சொல்றாரு? அப்பா அத்தனை குறையும் சொல்றாரு. நீங்க நான் சொன்ன இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா நான் சொன்னபடி நீங்க வாழல. 10 முறை என்னை நீங்க வேதனைப்படுத்திட்டீங்க. நான் உங்களை சுமந்து வந்தேன், தூக்கி வந்தேன், இப்படிலாம் பண்ணியும் நீங்க என்ன பண்ணல? அதை ஃபீல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடக்கல. ஆனா மாறா என்ன பண்றீங்க? எனக்கே துரோகம் பண்றீங்க, எனக்கே துரோகம் பண்றீங்க. முடியல. ஆனால் என்னுடைய தாசனாகிய காலே வேறு ஆவிய உடையவனா இருக்கிறபடினாலும் உத்தமமாய், ஆங்கிலத்தில் ஃபுல்லி ஃபாலோடுன்னு இருக்கு, உத்தமமாய் என்னை பின்பற்றின அப்படின்னாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். இப்போ யார? காலேப மட்டும் அவன் குடும்பத்தையும் சேர பண்றேன்றார். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்களை தூக்கி சுமந்தது போல அவனையும் தான், குடும்பத்தையும் தான் தூக்கி சுமந்தார். ஆனா அவங்கெல்லாம் இவரை கோபப்படுத்தினாங்க, இவரை கோபப்படுத்தினாங்க. ஆனா காலே உத்தமமா என்னை பின்பற்றினான். அவன் மட்டும்தான் போவான்பா, அவன் மட்டும்தான் போவான். அருமையான சௌரியே, சௌரனை கேட்டுக்கோ. ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், அவர் உன்னை தூக்கி சுமக்கிறது உண்மைதான், நெருக்கத்தில் அவர் நெருக்கப்படுறது உண்மைதான். ஆனால் நீ அவரை கோபப்படுத்துறியா? என்னை கோபப்படுத்திட்டாங்கப்பா, என்னை கோபப்படுத்திட்டாங்க. அதனால அவங்க கானானுக்குள்ள போக மட்டும் இல்லை. என்ன சொல்றாரு இப்போ? சங்கீதம் 95 10வது 11வது வசனம். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. என்ன சொல்றாரு? நான் 40 வருஷமா பார்த்துட்டேன்ப்பா. ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இதுவரைக்கும் கர்த்தர் ஒன்னை என்னையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஜாக்கிரதை, ஒன்னை என்னையும் கவனிச்சுட்டு இருக்கிறார். 40 வருஷமா அந்த சந்ததியை அரோசித்து. உன் வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட உன் வாழ்க்கை உன் குடும்பத்துக்கு தெரியாதுப்பா, உன் மனைவிக்கு தெரியாது, உன் புருஷனுக்கு தெரியாது, பெற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். 40 வருஷமா நான் அந்த சந்ததியை ஆலோசித்தேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? வழுவி போற இருதயம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். இருதயத்தில் வழுவிட்டாங்க. வழுவி போற இருதயம் உள்ளவர்களா இருக்கிறபடினால என்னுடைய வழியை அறியாம போறாங்க. எப்படி? வழுவி போறவங்களா மாறிட்டாங்க. 40 வருஷமா இப்படிலாம் வழுவிட்டு போறாங்க. இப்போ என்ன சொல்றாரு? என்னுடைய வழியை அறியாமல் போயிட்டார்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஐயோ, எங்க 40 வருஷமா தூக்கிட்டு வர்றாருங்க, 40 வருஷமா சுமந்துட்டு வர்றாரு, 40 வருஷமா நெருக்கப்படும் போது அவர் நெருக்கப்படுறாரு. ஆனா என்ன நடக்குது? என்னை கோபப்படுத்திட்டாங்கப்பா, என்னை கோபப்படுத்துறாங்க. அதனால என்ன ஒரு முடிவுக்கு வர்றாரு? என் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இளைப்பாறுதல்னா என்ன? கானானுக்குள் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லிட்டார் ஏற்கனவே. இப்போ என்னுடைய இளைப்பாறுதல் என்றாரு. அவருடைய இளைப்பாறுதல்ங்கிறது எந்த இடம்? பரதீசு. பரதீசு தேவன் வைத்திருக்கிற இளைப்பாறுதல் இடம். சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ சவுலுக்கு இக்கட்டான சூழ்நிலை, சாமுவேல் இல்லாதனால அவன் யுத்தத்துக்கு போலாமா வேண்டாமான்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஊரையும் தும்மியுமே வச்சு ட்ரை பண்றான், பதில் இல்லை. கடைசியில யாரை போய் பார்க்கறீங்க இருக்கிறான்? அஞ்ஞனம் பார்க்குற பெண்ணுகிட்ட போய் சொல்லி நான் சொல்றவனை எழுப்புன்ற. அவன் யாருன்னு சொல்லி கேட்கல, சொன்னவனே எழுப்பினான். உடனே சாமுவேல் வெளியே வர்றாரு. சாமுவேல் சொல்றாரு, சவுலே ஏன் என் நித்திரையை கலைத்தாய்? ஏன்பா என் நித்திரையை கலைத்தாய்? அப்ப அவர் அங்கதான் போய் என்னதான் பண்ணிருக்காரு? ரெஸ்ட் எடுக்கிறார். அதுதான் சொல்றாரு, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை. அருமையான தேவஜனமே,
நீ ரட்சிக்கப்பட்டவள் தான், நீ ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனால் கவனமா கேட்டுக்கோ, உன்னை தூக்கி சுமந்து வந்துட்டு இருக்கிறாரு. உனக்கு நெருக்க வரும்போது அவர் நெருக்கப்படுறாரு, உனக்கு தெரியாது. உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திச்சு வர்றாரு. ஆனா நீ அவர் கோபம் விட்டுற. பார்த்தேன், இவங்க நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் வலிவு போயிட்டே இருப்பாங்க, வலிவு போயிட்டே இருப்பாங்க, வலிவு போயிட்டே இருப்பாங்க. மன்னிப்பு கேட்பாங்க, திரும்ப வலிவு போயிடுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, வலிவு வருவாங்க. எப்படி யோசித்து பாரு, எத்தனை தடவை நீ தப்பு பண்ணி வலிவு 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 போயிட்டு மன்னிச்சுங்க ஆண்டவரே, மன்னிச்சுங்க ஆண்டவரே, மன்னிச்சுங்க ஆண்டவரே கேட்கல. நீ கேட்கல. எத்தனை தடவை தான் கேட்ப? எத்தனை தடவை தான் கேட்ப? மன்னிக்க தயப்படுத்தவர். அதனாலவா அவர் கோபம் வந்துருச்சாங்க. எத்தனை தடவை அவருக்கு கோபத்தை மூட்டுவா? வலிவு போய் வலிவு போய் வலிவு போய் கர்த்தருடைய காரியங்கள்ல இருந்து விலகி போய் விலகி போய் விலகி போய் மன்னிச்சுங்க ஆண்டவரே, மன்னிச்சுங்க ஆண்டவரே, மன்னிச்சுங்க ஆண்டவர். நீ எத்தனை தடவை தான் போவ? எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருப்ப? ஆண்டவர் கோபம் வராதுன்றீங்களா? இயேசுவுக்கு வேதம் சொல்லுது, அவர் பட்சிக்கிறவர். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி அறியும். அவருக்கு நம்ம மன்னிக்கிறவர். நம்ம என்ன செஞ்சாலும் மன்னிச்சுவாரு, என்ன பண்ணாலும் மன்னிச்சுவாரு. நீ திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்ப, மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்னதான் மன்னிப்பு கேட்டு கொடுத்து திரும்பவும் தூக்கி விட்டாலும் அவங்க இருதயம் வலிவிடும். அதுக்கப்புறம் தான் எனக்கு கோபமே வந்துச்சுன்றாரு. கோபம் வந்து என்ன பண்றாரு? அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லைன்ட்டார். அருமையான சௌரியே, சௌர்ண கேட்டுக்கோ, நீ எத்தனை தடவை வழுவி போனாங்கிறது உனக்கு ஆண்டவன் தான் தெரியும். எப்படி வழுவி போனாங்க இப்ப அவங்கள நான் சொல்ல வரல, எப்படி தேவ ஜனங்கள் வழுவி போறாங்க அப்படிங்கிறத நான் வேதத்திலிருந்து ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். வேதம் என்ன சொல்லுது வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். ஓஹோ, என்னவா? இப்போ 700 மனைவி, 300 மறுமனையாட்டிகள். அவனுடைய ஸ்திரீகள் அவனை வலிவி போக பண்ணார்கள். அருமையானே, அப்படின்னா இவன் நல்லா தான் இருந்தான், தேவனுக்கு பிரியமானவன். வேதம் அப்படிதான் சொல்லுது. அதே போல இவனும் தேவனுக்கு பிரியமாயிருந்தான். ஆனால் இப்பொழுதோ வலிவிட்டான். இப்பொழுதோ வலிவி. ஏன்? அடுத்த பாலினத்தினால் உண்டான சந்தோஷத்தில், அடுத்த பாலினத்தினால் உண்டான. அருமையான சௌரியே, அடுத்த பாலினத்தினால நீ வந்துட்டு உன்னுடைய வாழ்க்கை வலுதான் பார்த்துக்கோ. அப்படின்னா எப்போ எப்போ தெரியுமா வலுவு பண்ணாங்க? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். இப்ப எப்போ வாலிப வயசுல இருக்கும்போது அவன் உட்காருங்கடி, உட்காருடி. சரி மாமா உட்காந்துக்கிறேன். எழுந்துருடி. சரி எழுந்துக்கிறேன். இப்போ ஆளுக்கு ஆள் தள்ளாடுறாரு. வயசாகி போச்சு. வயசான உடனே மேடம், ஒவ்வொரு மேடமும் என்ன சொல்கிறாங்க? ஓ உட்காரியா, இருமா உட்காருமா. சில குடும்பங்கள் இருக்கும், முதல்ல ஓ ஹே என்னடி அப்படி இப்படிவாங்க. இப்போ நீ சொன்னா சரிதாம்மா, நீ சொன்னா சரிதாம்மா. எப்போ? முதல்ல ஒரு வீராவேசம் பண்ணுவார், ஓய்வார். வெளியெல்லாம் பார்த்தா அவர் மாதிரி ஐயோ இவ்வளவு இருக்கார், எப்படி பண்றார். வீட்டில் போனோடனே பெட்டி பாம்பு ஆடிடுவார். ஓ எங்க கவனமா கேட்டுங்க. அந்நிய ஸ்திரீகள் வெளியுறவு பண்ணாங்க. எப்போ? வயசானவங்க. அப்படின்னா வாலிப வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்களா?
இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய பேர் கர்த்தருக்கு வைராக்கியமா இருந்தாங்க. அடுத்த பாலினத்தினால் நாம் ஏமாற்றப்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட புதுசுல அதனால ஆண்டவரே நான் அடுத்த பாலினத்தினால் ஈர்க்கப்படக்கூடாது, அடுத்த பாலினத்தினால் நான் தவறு பண்ணிவிடக்கூடாதுன்னு சொல்லி வைராக்கியமா இருந்தவர்கள் இக்காலம் ஆக ஆக என்ன ஆகி போச்சு? அடுத்த பாலினத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு. வலுவ பண்றான் பார். நீ உன் இருதயம் வலிவு போற மாதிரி அடுத்த பாலினத்தின் மேல இச்சை கொள்றியான் பார். சௌரியா, அடுத்த பாலினத்தின் மேல நீ இச்சை கொள்றியான் பார். வெளியே தெரியாது, உன் புருஷனுக்கு தெரியாது, உன் மனைவிக்கு தெரியாது, ஆனா என் தேவன் அறிவார். ஆனா முன்னால பழைய ஏற்பாட்டு காலத்துல தொட்டா பாவம் இல்ல, கட்டி பிடிச்சா பாவம் இல்ல, முத்தமிட்டா பாவம் இல்ல, கெடுத்தாதான் பாவம். இப்ப அப்படி இல்லை. இச்சையோடு பார்த்தாலே வச்சார், இச்சையோடு பார்த்தாலே வச்சார். எத்தனை தடவை அந்த மாதிரி ஆசையாவது அப்படிலாம் எண்ணம் வந்து எவ்வளவு தூரம் இச்சித்து வெளியே போனேன். எத்தனை தடவை போனேன்? நீ ரட்சிக்கப்பட்ட புருஷன் நல்லா தான் இருந்த. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயான்னு பாடணும், உண்மைதான். ஆனா இப்போ அந்த பாலினத்தின் மேல ஈர்ப்பு தான் இருக்குதான் பார். அடுத்த பாலினத்தின் மேல ஈர்ப்பு இருக்குதான் பார். ஈர்ப்புனா ஐயோ நல்லா முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே ஆண்டவரே நான் தப்புன்ட்டேன்ப்பா, இப்படி பார்த்து ரசிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிங்கப்பா, மன்னிச்சு. எத்தனை தடவை சொல்லுவேன்? எத்தனை தடவை சொல்லுவேன்? சொல்லு, எத்தனை தடவை சொல்லுவேன்? சும்மா நாள் அடுத்த பாலினத்தின் மேல நேசம் வச்சுட்டு தோத்துறோம் வெக்க கேடு. நிறைய ஊழியக்காரனும் விசுவேசிகளும் அடுத்த பெண்களோடு கூட போறாங்க, அடுத்த பெண்களும் ஆண்களோடு கூட போறாங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இந்த லவ் எல்லாம் பண்ணக்கூடாது. விசுவாசின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள்லாம் லவ் எல்லாம் பண்ணக்கூடாது. அது இச்சை. லவ்ங்கிறதுக்கும் லஸ்ட்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கணவன் மனைவியிடத்தில் இருக்கிறது லவ், பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது லவ். ஆனா எவனையோ பார்த்தோன்னு இழிக்கிறா பேர், அது லஸ்ட், இச்சை. யாரை பார்த்தோன்னு உனக்கு ஆசை வருது? நல்ல புருஷன் சொல்லுவாங்க, கல்லு மாதிரி இருக்கான். நாளாக 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 என்ன வருது? புருஷன் மேல இருந்த அன்பு குறைஞ்சு போகுது. அதனால சப்ஸ்டிட்யூட் ஒன்று தேடுது. அப்படியா? அதே போல மனைவி மேல அன்பு இருந்தது, நல்லா வச்சிருந்த, ஆனா திடீர்னு சொல்லி வேற ஒரு பக்கம் பாயுது. மனசை தொட்டு பார். எத்தனை தடவை வலி வேலைய இருக்க, எத்தனை தடவை வலிவிட்ட. எங்க இந்த மொபைலை வச்சே இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க. மொபைலை வச்சு அடிச்சு 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 பார்த்து தேவையில்லாதெல்லாம் உள்ள இருக்குது, அதை பார்த்து கெட்டு போயிட்டான். பழைய காலத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால டெல்லியில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க. கற்பழிக்கப்பட்டவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணவங்கள்ட்ட லிஸ்ட் எடுத்தாங்க. 6 மாசத்துல 447 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. லேடிஸ், கற்பழிக்கப்பட்டவர்கள். இந்த கற்பழிக்கப்பட்டவரிடத்துல விசாரிக்கும் போது 12 பேர் சொந்த தகப்பன். 220 பேர் சொந்த மாமனார், மச்சான், கூட பிறந்த தம்பி, அண்ணன், கொழுந்தை, இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க. இவங்கெல்லாம் கெடுத்தானுங்க. மீதி உள்ளது ஆபீஸில் உள்ளவங்க, முதலாளியா இருக்கிறவங்ககிட்ட, முதலாளி, மேனேஜர், கூட இருக்கிறவன், தெருவில் பக்கத்து வீட்டுக்காரன், பக்கம் உள்ளவன், இவங்களால கெடுக்கப்பட்டாங்க. அல்டிமேட்டா இத்தனை பேர் இப்படி 6 மாசத்துக்குள்ள இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி போலீஸ் என்கொயரி பண்ணும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன் இப்படி பண்ணீங்க?
ஏன் இப்படி உன் பிள்ளை, சொந்த பிள்ளைய கெடுத்திருக்க எப்படி? உன் மருமகளை கெடுத்திருக்க எப்படி? உன் தங்கச்சை கெடுத்திருக்க எப்படி? இல்லை நீ தான் இப்படி மேனேஜர் ஆச்ச, நீ தான் ஹெட் கிளார்க் ஆச்ச, ஏன் இப்படி கெடுத்த அப்படின்னு சொன்னபோது நான் பத்திரிகையில் வாசிச்சது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சொன்ன பதில் தானே தெரியுமா? ஐயா, இந்த சினிமாவை பார்த்து பார்த்து எங்களால் ஆசை அடக்க முடியல, அதனால தான் இப்படி தப்பு பண்ணிட்டோம். எங்கே போய் நிற்கிது பாருங்க சினிமாவுடைய ஆசை. நீ சினிமா பார்க்குறியா, மொபைலில் பார்க்குறியான் பாரு, மொபைலில் பார்க்குறியான் பாரு, வெளியே தெரியாது, ரகசியமா ரூமுக்குள்ள பார்க்குறியா, வழி போறன்னு அர்த்தம், வழுவி போறன்னு அர்த்தம். பெண்ணை இச்சோடு பார்த்தாலே வச்சார், சும்மா அவளை பார்த்தோன்ன அப்படின்னு சொல்லி அது மேல ஒரு பாசம் போய் எங்க எப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே செய்வான்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் மேல அன்பு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். அப்புறம் அன்பு கொஞ்ச நாளானோன்னு அன்பு பொங்கி வழிஞ்சிடும். ஸோ அன்பு பொங்கி வழிஞ்ச பிறகு அடுத்த எனக்கு ரொம்ப வருத்தங்க, சொல்லவா வேண்டாமான்னு தெரியல. திருச்சியில் நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தபோது ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய அழகான சொந்த மனைவி, அழகான மனைவி, அந்த மனைவி விட்டுட்டு அடுத்த பெண்ணோட போயிட்டாருங்க. அடுத்த மனைவி, அதுவும் என் கூட இருந்த ஊழியக்கார்ட்ட சொன்னேன், ஜெயஸ்தாஸ், இந்த மனுஷனுக்கு இந்த புத்தி எப்படி வந்துச்சுது? அவருக்கு இருக்கிறது அழகான மனைவி, அழகான மனைவி. அப்படி இருக்கும்போது எவன் மனைவியோ கூட்டு போயிட்டாரு, என்ன மனுஷனா இருப்பார்? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிரதர், கிளிய ரொம்ப நாள் பார்த்தா அது குரங்கு மாதிரி தெரியும், குரங்க ஒரே ஒரு நாள் பார்த்தா அது கிளி மாதிரி தெரியும், அதான் கொண்டு போயிட்டாரு. அப்படின்னா என்ன? மனைவியை திரும்ப திரும்ப பார்த்தா குரங்கு மாதிரி தெரியுது, உங்களை போய் பார்த்த பாருங்க, கிளி கிளி தான். ஜாக்கிரதை, நீ நல்லா இருந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல, இல்லைன்னா கல்யாண புதுசுல நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீ தான் நீ தான். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை வரும்போது சே இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி அடுத்த பாலினத்தின் மேல மோகம் வருதோ பார், பார், அடுத்த பாலினத்தின் மேல மோகம் வருதா பார். உன்னை வழிவிலக பண்றாங்க, உன் இருதயத்தை வழிவிலக பண்றாங்கன்னு அர்த்தம். புரியுதா? வேதம் என்ன சொல்லுது வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது 7வது வசனம். பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். யோசேப்புக்கு ஒரு பொம்பளையால ஆபத்து வந்துச்சு. இப்ப பெரிய பாத்திரங்கள்ல மதுபானம் குடிச்ச உடனே மதுபானம் என்ன செய்யுமா? அடுத்த பெண்ணை பார்க்கணும்னு இருக்குது, வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 23 அதிகாரத்தில் இருக்கும். மதுபானம் பண்ணா அடுத்த பொம்பளை மேல ஆசை வரும், சரிதானா? அப்படியே சிறந்த பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளுகிறார்கள். என்னடா இது? அப்படி பூசிக்கொள்றதுனால என்ன நடக்குதான்? சிறந்த பரிமள தைலம் சென்ட்டுங்க, சென்ட்டு. சென்ட் பூசல, நம்ம சென்ட் பூசின உடனே அந்த பூசணங்க மேல தனி ஈர்ப்பு வரும். அதைத்தான் சொல்லுது. யோசேப்புக்கு வந்ததே ஆபத்து. என்ன ஆபத்து? ஒரு பொம்பளை பிடிச்சா இல்ல, அதே போல இந்த சென்ட் பூசினவன ஒரு வாசனை, அவங்க மேல ஒரு வாசனை அடிச்ச உடனே தேவையில்லாத எண்ணங்கள் வரும். அருமையானே, கவனமா கேட்டுங்க. பெண்களினாலே வழுவி போறவர்கள் உண்டு, ஆண்களினாலே வழுவி போறவர்கள் உண்டு. ஆகையினால அவங்க பார்த்துட்டேன், என்னுடைய வழிகளை அறியாதவர்கள், அவர்கள் வழி விலகி போறவள்னு அறிந்து என்ன சொல்லிட்டாரு கோபத்தில்? என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று ஆணையிட்டேன். என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியாது. அவருடைய இளைப்பாறுதல்னா பரதீசுங்க, பரதீசு. நீ எத்தனை தடவை வழி இருக்க,
எத்தனை தடவை உடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியமல்லாத அசுத்தமான காரிய அடுத்த பாலினத்தின் காரியத்தில் ஈடுபட்ட முடிச்சுட்டு சில ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சுட்டு என்ன மன்னிச்சுங்க, தெரியாம செஞ்சுட்டு மன்னிச்சுங்க, தெரியாம செஞ்சுட்டு மன்னிச்சுங்க. எத்தனை தடவை தான் திருந்த வழி இல்லை. ஒண்ணு, அடுத்த பாலினத்தினாலே அவர்கள் வழி விலகி போகிறார்கள். இரண்டாவதாக 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சரி. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். செகண்ட் பாயிண்ட், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். இப்ப அடுத்தது, முதல்ல அடுத்த பாலினத்தை சாத்தான் கொடுத்து அவங்க மூலம் வழிவிலகப்படுறான். ரெண்டாவது பண ஆசையை கொடுத்து அவங்க இருதயத்தை வழிவிலக பண்றான். இது நிறைய சூழ்நிலை பணம் 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 தான் இன்னைக்கு மனுஷனுடைய அச்சீவ்மெண்ட்டு. அதாவது இப்படித்தான் பணம் சம்பாதிச்சு ஆகணும்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பண பிரியராயும். இருங்க சிஸ்டர், 5 வசனம் அப்படிதான் போகும், என்னென்னலாம் தப்பு பண்ணுவாங்கன்னு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தனக்கே பிரியமா நடப்பான். செகண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? பணப்பிரியராய் மாறுவார்கள். இன்னைக்கு பணத்து மேல ஆசைப்பட்டு தாங்க ரோட்ல போக முடியல. ரோட்ல போறவங்க ஏன் கழுத்தை பிடிச்சி வச்சு போறான்? நான் ஒரு செய்தியை கொடுத்தேன், அவங்க நான் கலத்தவே மாட்டேன்ட்டாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தெருவில் போகும்போது ஒருத்தன் மோட்டர் பைக்கில் வந்து அவங்க கழுத்து பக்கம் கையை கொண்டு போனோடனே படபடன்னு வந்து அவனையும் தூக்கி மறைச்சாங்க. மறைச்சிட்டு, பாஸ்டர் நீங்கள் சொன்ன போது கூட நான் கேட்கல பாஸ்டர், இனிமேல் நான் போட மாட்டேன் பாஸ்டர் கலந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கலந்துட்டாங்க. இது மாதிரி அழுக்களவா கத்தரை அனுப்பக்கூடாது. சரி, எப்படியோ போட்டோம். இப்போ பணத்துக்கு மேலே ஆசைங்க. கடைசி நாட்களில் பணப்பிரியராக மாறுவார். எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி எவனை ஏமாற்றி சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், கொள்ளையா சம்பாதிக்கலாமா, எப்படி சம்பாதிக்கலாம், இதுதாங்க அவங்களுடைய நோக்கம். நான் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால இங்கிருந்து ஒரு சகோதரர் உள்ளகரம் சர்ச்சுக்கு வந்தவர் சொல்றாரு, பாஸ்டர் நாங்கள் லே அவுட் போட்டிருக்கோம், ரெட் ஹில்ஸில் லே அவுட் போட்டிருக்கிறோம், நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா குறைஞ்ச விலை வாங்கிக்கிங்க, 2 பிளாட் வாங்கி போடுங்கன்னாரு. என் கூட இருந்த ஒரு விசுவாசி சொல்கிறாரு, பாஸ்டர் நம்ம வாங்கி போட்டுருவோம், ஒருவேளை சர்ச்சு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு வச்சுங்க, அப்போ அதை விற்றுட்டா நல்ல விலைக்கு போகும், அதனால 2 வாங்கி போட்டுருங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் வாங்க போகிறேன்ட்டு அவர் வாங்கிட்டார். கமிஷன் வாங்கிட்டு இவர் போயிட்டார். நான் சொன்னேன், சாரி பிரதர், கத்தர் எனக்கு பணம் தந்து என்னை சர்ச்சு கட்ட சொன்னா ஒரு நாளும் யார்கிட்டையும் நிற்கிற மாதிரி நிற்க வைக்க மாட்டார். அதனால இவருக்கு கணக்கு போட நான் விரும்பலை. எப்படி இதை விற்று நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படி நான் குறுக்கு கணக்கு போட விரும்பலை. கத்தர் எனக்கு நேசிச்சாருன்னா கடன் இல்லாமல் கட்டி தருவேன். இந்த சர்ச்சை கட்டி தந்தாருங்க. 10 ரூபா கூட கணரும் கிடையாது. இரும்பு இறக்குனாங்கன்னா உடனே காசு கொடுப்போம், சிமெண்ட் இறக்குனாங்கன்னா உடனே காசு கொடுப்போம், எல்லாம் அப்பப்போ கொடுத்துருவோம். ஒரு 10 ரூபா கூட கடன் இல்லாமல் அதை கட்டி தந்தார். ஓகே, அது வேற. இப்போ அவர் சொல்றாரு நம்ம வாங்கிக்கலான்னு. நான் சொல்லிட்டேன், வெரி சாரி, இப்படி தப்பு கணக்கு போடக்கூடாது, இது நம்ம கணக்கு, ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு தரவல்லவர்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த பிரதர் என்ன பண்ணிட்டாரு, 2 பிளாட் வாங்கிட்டார். திடீர்னு கவர்மெண்ட் சொல்லிச்சு அது கவர்மெண்ட் இடம், எல்லாம் வெக்கேட் பண்ணுங்க. புறம்போக்கு இடத்த வாங்கி வித்து விட்டானுங்க. கமிஷன் அடிச்சவனும் வாங்கிட்டு போயிட்டான், வித்தவனும் பணத்தை வச்சு போயிட்டான். இப்போ மாட்டினது யாரு? வாங்கினவெல்லாம் மாட்டிக்கிட்டான். என்கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா ஒரு பிரதர்,
2 வாங்கினார்ல, 2 பிளாட்டுக்குரிய துட்டு கதை காலி. ஏன்? பின்னால் நமக்கு ஆகும்ல, பின்னால் பணத்துக்கு மேலே எவ்வளோ ஆசை பேர், எவ்வளோ ஆசை. உங்களுக்குலாம் ஆசை வர்றது இல்லைல்ல, ரொம்ப நல்லவங்க. பெரம்பலூரில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருக்கேன். அவங்க அப்பா மடியில் அந்த வயசு குழந்தை உட்காந்துருக்குது. நான் கூப்பிட்றேன், வரமாட்டேன்னுச்சுங்க. நான் கூப்பிட்றேன், வரவே மாட்டேன்னுச்சு. ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வாணும், வந்துருச்சே. 100 ரூபாய் எடுத்து காமிச்சோன்னு வந்துருச்சு. கொடுங்குது. நான் கொடுக்காம வச்சுக்கிட்டேன், போயிடுச்சு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, போம்மா தருவார். 100 ரூபாய் காமிச்சேன், வந்துச்சு, கொடுத்துட்டேன். ஏங்க, அந்த குழந்தைக்கு 100 ரூபாயினுடைய வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஆனால் சாத்தான் என்ன மாதிரி எண்ணம் வச்சுக்காங்க, சின்ன குழந்தைக்குள்ளே இந்த பணத்துக்கு மேலே ஆசையை வச்சுட்டான். இன்னைக்கு நிறைய பேர் பண ஆசை, பண ஆசை, பண ஆசை, பண ஆசை. நமக்கு வேண்டாத இடத்துலனால மனத்தை வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். சாரி, ஜாக்கிரதை. பணம் எத்தனை பேர் சீட்டு போடுற, எத்தனை பேர் வட்டிக்கு விடுற, எத்தனை பேர் லேண்ட் வாங்கி போட்டு அங்க வாங்கி போட்டு அப்புறமா சம்பாதிக்கலாம், இங்க வாங்கி போட்டு அப்புறம் சம்பாதிக்கலாம் சொல்லி பணத்துக்கு மேல ஆசைப்பட்டு என்னென்னலாம் வேலை செய்யற. வட்டி கூடல, வட்டி கூடலையா? சீட்டு போடல, சீட்டு ஏன் போடக்கூடாது தெரியுமா? ஏன்? சரி, ஏன் போட்டீங்க? வாயை திறந்த வம்பு. ஏன் போட்டீங்கன்னா அதுல லாபம் இருக்கு. சின்ன உதாரணம் சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் சீட்டு, 10 பேர், 10,000 ரூபாய். ஒரு மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். இப்போ ஏலச்சீட்டு 4வது மாசத்துல இந்த ஆளு சீட்டு போட்டவன் ஒருத்தான் ஏலத்தை எடுக்கிறான். 60,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்துட்டான் 4வது சீட்டில். மீதி 6 மாசத்துக்கு இவன் கடங்காரன் தானே, கடங்காரன் தானே. இவன் எப்படி பரலோகத்துக்கு போவான்? சீட்டு போட்டதுனால பரலோகத்துக்கு போக முடியலையே பாஸ்டர். அதனால தான் நாங்கள் இடையில எடுக்கிறதுல கடைசியில் எடுப்போம். கடைசியில எடுத்த 4வது சீட்டு வேற ஒருத்தன் எடுக்கிறான், 60,000க்கு எடுக்கிறான். மீதி எவ்வளவு இருக்கு? 40,000 இருக்கு. 40,000த்துல இவங்க 10 பேருக்கு தள்ளு, தள்ளா கசுரா. நீங்க எல்லாம் தெரிஞ்சா கூட தெரியாதுன்னு மாதிரி இருப்பீங்க. ஏன்னா சொன்ன உடனே போட்டார் போலுக்கு நினைச்சிருவோம். சரி, தள்ளோ கசுரோ, ரைட். இப்போ இந்த 40,000த்துல 10 பேருக்கு எத்தனை ரூபா? 400 ரூபா. சரிதானா? இவன் கடைசியில் தானே எடுப்பேன்றான். கடைசியில் இப்போ மாசம் காசு வருதா இல்லையா? இவனுக்கு காசு வருதா இல்லையா? உங்ககிட்ட போய் கணக்கு கேட்டேன் பாருங்க, வருது. யார் காசு அது? யார் காசு? யாருடைய காசுங்க? அடுத்தவன் காசு. அடுத்தவன் காசு உங்க வீட்டுக்கு வரலாமா? சீட்டு போட்டு நான் கடைசியில் எடுத்துக்கிறேன். ஓகே, வாங்க எண்ணத்தில் வருவோம். நீ தள்ளு இருக்குது, இந்த கசு இருக்குது, மாசம் உன் வீட்டுக்கு வருது. யாரு காசு? வசனங்கிறது தனக்குரியதை அல்லாததை தனக்காக. அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா தானே செய்ய மாட்டேன். தனக்குரியது அல்லாத தனக்காக சேர்த்துக் கொள்ளுங்க. ஐயோ, எவன் காசுங்க வரலாம் உங்களுக்கு? எவன் காசு உங்களுக்கு வரலாம்? சீட்டு போடுறாங்களா, வட்டிக்கு விடுறாங்களா? யோசித்து பார். எதுக்கு தெரியுமா? பணத்துக்கு மேல ஆசைங்க. பணத்துக்கு மேல ஆசை. இருக்கிறத வச்சு சாப்பிட தெரியல. வந்துகிட்டு இருந்தாலும் இன்னும் எப்படி சம்பாதிக்கலாம், இன்னும் எப்படி சம்பாதிக்கலாம், இன்னும் எப்படி சேர்க்கலாம், இன்னும் எப்படி வருமானத்தை வர வைக்கலாம். என்ன வேதனைங்க உங்களுக்கு இருக்கிறவைகள்.
நான் சொன்னது போதுன்றீங்களா இல்லை போதுமென்று இருங்கன்னு இருக்குதா? உங்களுக்கு இருக்கிறது போதும்னு நினச்சிங்க தந்தாருன்னா வாங்கிங்க. கர்த்தர் அள்ளி போடுறதுக்கு தயார், அள்ளி போடுவார். ஆனால் நீயா பெருக்கலான்னு நினைக்காத, பணத்தை பெருக்கிறதுக்கு வழி பார்க்காத. பணத்துக்கு மேலே ஆசைப்படுறவன் தப்பாக போயிடுவான். இப்போது யூதாஸ் காரியத்து இருந்தான், அவனுக்கு தெரியும் நமக்கெல்லாம். பணத்துக்கு மேலே ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தானா? அவனுக்கு வேண்டியது இயேசுவா பணமா? பணமா இருக்கிறதுனால இயேசுவை காட்டி கொடுத்தான். உங்களுக்கு பணத்துக்கு மேல ஆசை இருந்துச்சுன்னா இயேசுவை நீங்க கொலை செஞ்சிருவீங்க, காட்டி கொடுப்பீங்க. அவன் எப்படி செஞ்சான் தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமா தான் இருந்தான் 3 வருஷம். 3.5 வருஷத்துல தான் பணத்துக்கு மேல ஆசை வந்துச்சு. பணத்துக்கு மேல ஆசை வந்து ஆண்டவரை காட்டி கொடுத்து சாவடிச்சான். நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல பணத்துக்கு மேல எனக்கு ஆசை இல்லை, எனக்கு ஆண்டவர் மேல தான் ஆசை, எனக்கு பணம் பெருசு இல்லை, என் கர்த்தர் தான் பெருசுன்னு சொல்லி வாழ்ந்தவன் தான், வாழ்ந்தவதான். ஆனால் இப்போதோ பணம் 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 பணம். உங்க பிள்ளைகளுக்கு பணம் தேவை. உங்களை சம்பத்தியம் கொடுக்குறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளை தருவார், அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளை படிக்க வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணி, ஆனால் என் பிள்ளைகளுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நீங்களா பார்த்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சேர்த்து வைங்க. படிப்புக்கு சேர்த்துங்க, கல்யாணத்துக்கு சேர்த்துங்க. ஆனால் பணத்துக்கு மேலே ஆசைப்படாதீங்க. ஏன்னா வசனம் சொல்லும், எபிரேயர் 13:5 படிங்க பாபா. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. என்ன சொல்றாரு? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கு போதும்னு நினைச்சிங்கப்பா. ஏன்? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் இல்லைன்னா தான் உனக்கு பணத்துக்கு மேலே ஆசை வரணும். ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், உனக்கு பணம் தேவையா நான் தரேன். நமக்கு நிறைய எண்ணங்க. நம்ம பிள்ளை எப்படி படிக்க வச்சு நம்ம அவனுக்கு அவ்வளவு கட்டி கொடுத்தோம்னா ஒரு 50 லட்சம் கொடுக்க வேண்டிய, ஒரு கார் வாங்க வேண்டிய, அதை பண்ணணும் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், என்னத்தையோ பண்ணி 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 பணத்தை சேர்க்குறோம். அப்படியா? பணம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பணத்துக்கு மேலே ஆசைப்பட்டு எதையாவது பண்ணிடலான்னு பார்த்துடாதீங்க. எத்தனை பேர் லஞ்சம் வாங்குறான் நம்ம சபையில், அப்படி உண்டான்னு தெரியல. எத்தனை பேர் லஞ்சம் வாங்குறான், எத்தனை பேர் கள்ள கணக்கு எழுதுறான், எத்தனை பேர் ஷேர் மார்க்கெட்ல நுழைஞ்சிருக்கிறான். ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன ஷேர் ஏறுது பார், ஏறுது பார் போடுற, ஏறுது பார், ஏறுது பார் போடுற. உனக்கு பணத்துக்கு மேல எவ்வளவு ஆசை இருக்கு பாரு. ஆண்டவரே மொத்தமா போனோம், ஆண்டவரே ஷேர் மார்க்கெட்டா, ஷேர் மார்க்கெட் எங்க உங்களுக்கு தந்திருக்க பணம் பத்தாது, பத்தாதா? இன்னும் பணக்காரனாயிரும், பணக்காரனாயிரும், பணக்காரனாயிரும். அவன் யூதாஸ் காரியத்து 3 வருஷம் நல்லா இருந்தாங்க, 3 வருஷம் நல்லா இருந்தான். 3.5 வருஷத்துல தான் அவனுக்கு பணத்துக்கு மேல ஆசை வந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீ நல்லா இருந்த, ஆண்டவரே எனக்கு பணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க தான் போதும்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு உத்தமமா இருந்த, வைராக்கியமா இருந்த என்ன பண்ண. ஆனால் இப்பொழுதோ பணத்துக்கு மேல ஆசை. ஆண்டவர் வர தாமதித்தால் பணம் தேவை, அதனால அப்படி அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி பணத்துக்கு மேல ஆசையா குறியா இருக்கிற. பணம் பணம் பணம். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 5வது 6வது வசனம். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். இப்போ அங்க பிரதான ஆசாரிகளும் மற்றவங்களும் சேர்ந்து இவனுக்கு பணம் கொடுக்க ஆசைப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டு. அதற்கு அவன் சம்மதித்து ஜன கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். ஓஹோ,
பார்த்தான் எப்படா பணம் சம்பாதிக்கிறதுனா இயேசுவை விற்றா தான் பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி 30 வெள்ளிக்காசுக்காக விற்று விட்டு பணத்துக்கு மேலே ஆசைப்பட்டு ஆள் இல்லாத நேரத்தில் காட்டி கொடுக்குறான். இன்றைக்கி எத்தனை விசுவாசி ஆள் இல்லாத நேரத்தில் தான் லஞ்சம் வாங்குறான், கள்ளக்கணக்கு எழுதுறான், அதே நேரத்தில் என்ன பண்ணுறான், வட்டி கொடுறான், சீட்டு போடுறான். யாருக்கும் தெரிஞ்சக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. பாஸ்டர் பாஸ்டர் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, பாஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஓப்பனாக உடச்சி விடாரு. பணத்துக்கு மேலே ஆசை வருதான் பார். பணம் தப்பு இல்லை, கர்த்தர் உங்களுக்கு சம்பளம் தந்திருக்காரா, உங்களுக்கு இருக்கிறவைகள் என்று எண்ணுங்கள்னு வசனம் என்கிட்ட சொல்றீங்களா, இல்லை நீங்களா நினைக்கிறீங்களா? சரி, ஒன்று எதனால் அவர்களுடைய உள்ளம் வலுவிற்று? அடுத்த பாலினத்தினால. ரெண்டாவது பண ஆசைனால. பணத்தினால அல்ல, பண ஆசைனால. அந்த பண ஆசைனால இருதயம் வழி விலகுது. ஜெபம் பண்றதுக்கு நேரம் கிடையாது, பைபிள் படிக்க நேரம் கிடையாது. பணம் 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 பணம். எப்பா ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வருது பிரதர், அதனால தூங்கிறேன். பைபிள் படிக்கல, பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பேன், தூக்கம் வந்துடுது, பைபிள் தூக்கம். ஐயோ ஐயோ, பணம் தான் குறிக்கோளா? என்ன வேதனைங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஊழியம், ஏன் நிறைய பேர் வரமாட்டேங்கிறீங்க கேட்கவா? ஏன் ஓட்டி போடுறாங்களோ, இல்லை பணம் டியூட்டி போடுறாங்களோ? எங்க ஒரு நாள் என் ஊழியத்துக்கு வரக்கூடாது? பிரதர் அன்னைக்கு தான் பிரதர் ஹாலிடே, ஹோலிடே இல்லை, என்னடே ஹாலிடே. அதனால அன்னைக்கு தான் ரெஸ்ட்டு. இருக்கிறீங்க பாருங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது போங்க. ஆனால் பணம் சரி இப்படியே போட்டு விடுங்க. ரெண்டாவது பண ஆசைனால. மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனம். சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. எப்பா, சிலர் பாராட்டி விசுவாசத்தை விட்டு போயிட்டாங்க. கிருபை இருந்துச்சுன்னா நீ விலக மாட்டப்பா, அதனால கிருபை உன்னோடு இருக்கட்டும்பான்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். இப்போ சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழி. எதை பாராட்டினார்கள்? 20வது வசனம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமற்ற பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு. அவனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது என்னது? விசுவாசம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை காத்துக்க. அதனால சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும், நல்ல கவனிச்சுங்க, ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. ஏன் அப்படின்னா சிலர் அதை பாராட்டி விசுவாசத்து வழி போறாங்க. அப்ப எப்ப வலுறாங்க விசுவாசம்? ஏன்னா விசுவாசம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது, விசுவாசம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த விசுவாசத்திலிருந்து எப்படி வலுறாங்க? எதை பாராட்டினாங்க? சீர்கேடான வீண் பேச்சு. அது என்னங்க சீர்கேடான வீண் பேச்சு? சீர்கெட்டு போக பண்றதுதான் வீண் பேச்சு. இப்போ நான் மோசஸ் சாப்பிட்டீங்களா பிரதர்னு கேட்குறேன். அவர் இல்லைன்றார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா? இல்லைன்றார். சரி பிரதர், இன்னைக்கு சர்ச்சுடைய காரியங்களும் கொஞ்சம் பார்த்துங்க பிரதர். சரின்றார். இது வீண் பேச்சா? வீண் பேச்சா? இல்லைங்க, இது வீண் பேச்சு இல்லை. நிறைய பேர் இதெல்லாம் வீண் பேச்சு, அதனால நான் பேசவே மாட்டேன். பிரதர் சாப்பிட்டீங்களா? எப்போ வீட்டுக்கு போவீங்க? இது நடக்காத எங்க. இதெல்லாம் வீண் பேச்சு இல்லைங்க. வீண் பேச்சுன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சீர்கேடான வீண் பேச்சு. அதை அடுத்த வசனம் சொல்லுமுனால உங்களுக்கு சொல்றேன். சீர்கேடான வீண் பேச்சு அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த வீண் பேச்சு என்ன கெடுத்துரும்?
சீரை கெடுத்துரும். சீரான வாழ்க்கை வாழுகிறவனே அந்த பேச்சு உங்கள் சீர்கெட்ட கெடுக்குதுன்னா அதுதான் வீண் பேச்சு. நான் உதாரணமாக சொல்லட்டுமா? அன்பினால் அன்றி வேறொன்றிலும் கடன் படாதிருங்கள். இது வீண் பேச்சா? இது வசனமா? வசனம். வீண் பேச்சுன்னா என்னன்னு சொல்லுங்க. கடன் வாங்கினா தப்பு இல்லை, இதுதான் சீர்கேடான சீர்கெட்டு போகுது பார்த்தீங்களா? இதுதான் வீண் பேச்சுன்றாரு. இப்போ நான் சொல்றேன், விசுவாசிக்கு அவிசுவாசிக்கும் கல்யாணம் கிடையாது. என்ன சொல்றீங்க? வசனம் தானா? வசனம் தானா? ஆனா ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நீ அவிசுவாசியை கல்யாணம் பண்ண ஒரு ஆத்மா கொண்டு வந்த மாதிரி இருக்கு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஐயே, இது சீர்கேடான அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிற பேச்சு, கெடுக்கிற பேச்சு. பொய் சொல்லாத நான் சொல்றேன். ஆனா என்ன சொல்றான்? அவசரத்துக்கு பொய் சொன்னா தப்பு இல்லை, இதான் சீர்கேடான புரியுதுங்களா? வசனத்தை மாத்தி சொல்றது சீர்கேடானவன் பேச்சு. இப்போ இந்த வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்துதான் வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் வசனத்துக்கு மாறா சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல உன் கூட இருக்கிற விசுவாசிய என்ன சொல்றாங்க? அந்த தாடிக்காரனாங்க அப்படி சொல்லுவான், எவனால அப்படி வாழ முடியும், அதனால இப்படி ஒண்ணும் தப்பு இல்லை, அப்படி ஒண்ணும் தப்பு இல்லைன்னு எவனாவது சொன்னான்னு வச்சுக்கோ, கேட்காத. அது சீர் கெட்டு பண்ற வீண் பேச்சு. வழி போற, நீ வழி போற, பரிசுத்தத்தை விட்டு வழி போற. அவங்க வழி போறவங்க ஆகி போயிட்டாங்க. அதனால என் கோபத்தில் ஆணையிட்டம் போக கூடாதுன்ட்டு. அருமையான தேவஜனமே, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 5-7. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்ப பவுல் சொல்றாரு, விளக்கமா சொல்றாரு. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில். அது என்ன? தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம் 1000 வருஷம் அரசாட்சி, அதுல பங்கடைய மாட்டாங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வெரி குட். இப்படிப்பட்டவைகள் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல். இப்ப இப்படிப்பட்டவங்க மேல கீழ்ப்படியாத பிள்ளைகளா மாறினது காரணம் என்ன? இப்படிப்பட்ட விஷயத்துல கீழ்ப்படியாம பிள்ளைகளா மாறிட்டாங்களா அப்படின்னா அர்த்தம் என்ன? அவங்களுக்கு கோபாக்கனை வருது. அடுத்தது அந்தி கிறிஸ்துக்கு போறாங்கன்னு வச்சுங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி கேச்சு. வீணான வார்த்தை சொல்றான், அது ஒண்ணும் தப்பு இல்லை, அது ஒண்ணும் பாவம் இல்ல. அதெல்லாம் ஆண்டவர் அப்படி நினைச்சுக்க மாட்டாரு. விக்கிரக ஆராதனையான பொருளாசைன்னு சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லைங்க. இது வீண் வார்த்தைன்றார். அதுல எழுதப்பட்டதை அப்படியே செஞ்சுவோ, அது ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்ற. உனக்கு என்ன ரைட் இருக்கு? இல்ல ஊழியக்காரனுக்கு என்ன ரைட் இருக்கு? சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். அப்படின்னு அர்த்தம் என்னங்க? நீங்களே சொல்லுங்க. வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீங்க, செயல்படாதீங்க. அவர்களுக்கு அப்படின்னா என்ன? எங்க அவங்களுக்கு பங்காளி ஆகாது. வீண் வார்த்தைக்கு செய்யக்கூடாதீங்க, அவங்களுக்கு பங்காளி ஆகாதீங்கன்னு இருக்கு. என்னங்க அப்படி அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் சின்ன உதாரணம் தான் சொல்றேன். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் கிடையாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தன் சொல்றான், ஒரு ஊழியக்காரனோ ஒருத்தவங்களோ யாரோ சொல்றாங்க, அவன் சொந்தக்காரனோ சொல்றான், நீ விசுவாசி தானே, அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிக்க, அவளை ஆதாயப்படுத்திக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். இப்போ என்ன அர்த்தம்? அவங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா அவன் அவிசுவாசியை கல்யாணம் பண்றான். இப்போ பங்காளி ஆகிட்டானா? யாருடைய வீண் வார்த்தை இது? யாரோ சொல்றவங்க வீண் வார்த்தை சொல்றாங்க. இப்போ அதை செயல்பட்டா என்ன அர்த்தம்? அவனுடைய வார்த்தைக்கு அவனுக்கு பங்காளி ஆயிடுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதை.
ரொம்ப ஜாக்கிரதை. யாராவது வசனத்துக்கு மாறா உங்ககிட்ட சொல்லும் போது நீ ஆமா எங்கால தான் ரொம்ப மோசம், அவங்கெல்லாம் அந்த பாஸ்டர் சொல்லல இந்த பாஸ்டர் சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னதை வச்சு செயல்படுவீங்கன்னா கவனமா கேட்டுக்குங்க. நீங்க வீண் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீங்க, நடக்கிறது என்ன, அவங்களுக்கு நீங்க பங்காளி ஆகுறீங்க. வீண் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீங்க. வேதம் என்ன சொல்லுது? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16, 17, 18, 19. சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இரு. அவைகளால் கள்ள போதகர்கள் ஆன அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். என்ன சொல்வாருங்க? சீர்கேடான வீண் பேச்சே தப்பு. அந்த வீண் பேச்சு என்ன பண்ணுது? சீரை கெடுக்குது. இந்த சீர்கேடை உண்டு பண்ணுகிற வீண் பேச்சுக்கு விலகிரு. அவைகளால், எவைகளால்? சீர்கேடை உண்டு பண்ணுகிற வீண் பேச்சுகளால் அவர்கள் என்ன ஆயிட்டாங்க? கள்ள போதகர்கள். கவனமா கேட்டுங்க. நிறைய பேர் டிவி பாக்குறீங்க, நிறைய பேர் யூடியூப் பாக்குறீங்க, அதுல வர்ற போதனைகள் எல்லாம் பார்த்துங்க. வசனத்துக்கு மாறா இருந்தால் அவன் கள்ள போதகன். அவங்களுக்கு செவி கொடுக்காத, விலகிதுங்க. அப்படிப்பட்ட வீண் பேச்சுக்கு விலகிரு. அவைகளால் கள்ள போதகர்கள் ஆன அவர்கள். எங்க வசனத்துக்கு மாறா எவனோ சொல்லி கொடுக்கிறான்னா அதனால அவன் கள்ள போதகனா மாறிட்டான். வேதம் என்ன சொல்லுது? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஜீசஸ். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் முன்னால் இருந்தாங்க. அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். நல்ல கவனிச்சுங்க. போதகர் தான், ஆனா கள்ள எப்படி கண்டுபிடிக்கலாம்? தேவசனத்துக்கு மாறா, அதாவது வீண் வார்த்தை சொல்றாங்க. இப்ப பாருங்க, கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டுகள், வேதத்தை புரட்டுறாங்க. அது எங்க கொண்டு போயிருது? கேட்டுக்கு கொண்டு போயிருது. கேட்டுக்கு ஏதுவான வேதத்தை புரட்டி சொல்றான். அது எங்க கொண்டு போய் சேருது? செக்குது. கேட்டு கொண்டு போய் சேருது. கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. ஐயா, இந்த கள்ள போதகர்கள் சொல்லித்தர வார்த்தையின் மூலம் நீ செயல்பட்டா ஆண்டவரையே நீ மறுதலிச்சிருவேன். ஏன்னா சொன்னவர் அவரு, அதுக்கு மாறா இவன் சொல்லி தர்றான். நீ அவன் கள்ள போதகன் சொல்ல கேட்டு இதன்படி செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும்? நீ தேவனையே விட்டுருவ. கடைசியில வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் தங்களோடு சேர்க்கிறாங்க. அந்த ஆளு அற்புதம் பண்றாருங்க, அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாருங்க, அவர் பிசாச விரட்டுறாருங்க. அப்படிப்பட்டவர் சொல்றது எப்படி தப்பா இருக்கும்ன்றீங்க? அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. தீர்க்க தரிசனம் பெருசா இல்ல வசனம் பிரசங்கம் பண்றது பெருசா? வசனத்தை சொல்றதுதான் பேசணும். தீர்க்க தரிசனம் உங்களுக்கு எது வேணாம். உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குது, உங்க பிரச்சனை மாத்திர கத்தத்தை வந்திருக்கிறார். எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கும். சரி, பிசாச விரட்டுறான், இல்ல வியாதியை குணமாக்கிட்டான், அதனால அவன் சொல்றதெல்லாம் ரைட்ன்றீங்களா? வேதம் என்ன சொல்றீங்களா? சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் 22 அநேகர் என்னை நோக்கி, அந்நாளில் என்ன நாளில்? நியாய தீர்ப்பு நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இதெல்லாம் நடந்தது உண்மைதானா? பிசாசு துரத்துனது உண்மைதானா? தீர்க்க தரிசனம் சொன்னது உண்மைதானா? வியாதியை சோமாக்குனது உண்மைதானா? எல்லாம் உண்மைதான். அப்படிலாம் செஞ்சோமேன்னு சொல்லுவாங்க என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே. என்ன சொல்றாரு பாருங்க. எங்க தீர்க்க தரிசனம் சொன்னவனை பார்த்து சொல்ற அக்கிரம செய்கைக்காரனே, பிசாசு பிடியில இருந்து விடுதலை ஆக்கினவனை பார்த்து சொல்ற ஏய் அக்கிரமம் செய்யணுமே, வியாதியை சோமாக்கினவனை பார்த்து சொல்ற அக்கிரம செய்கைக்காரனே.
அப்போ அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு பிசாசை விரட்டலாமா? என்ன அது எப்படிங்க போகுன்றீங்களே? ஆண்டவர் கொடுத்த கிஃப்டை ஒரு நாள் எடுக்க மாட்டார். இந்த கிஃப்ட் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு. நீ அக்கிரமம் செஞ்சா இந்த கிஃப்டை நீ யூஸ் பண்ணிக்க, அதனால அவங்க ரட்சிக்கப்படட்டும். ஆனால் நீ அங்கே வர பாரு, அங்கே ஒன்றா பார்த்துக்கிறேன், அங்கே ஒன்றா பார்த்துக்கிறேன். யோசிங்க. இவங்க யூடியூப்ல ஏதோ பேசுறாங்க, டிவியில் பேசுறாங்க, எதை கை கொள்வீங்க? வசனத்தை கை கொள்வீங்களா? அற்புதம் செய்கிறாரு அதனால் அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு, இல்லை பிசாசை விரட்டுறாரு அதனால் அவர் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி அவர் சொன்னதை கேட்க போறீங்களா? என்னங்க நீங்கள் ஒன்று வாழ்ந்தா ஆண்டவருக்கு நான் வழி விலைக்கு போயிடாதீங்க. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழி விலைக்கு போயிட்டாங்க. எதை பாராட்டி? சீர்கேடான வீண் பேச்சு. அப்படின்னா பேச்சு சீர்கெடுக்குது. வசனத்தின்படி வாழ்ந்தானா சீரை ஆக்குதுன்னு அர்த்தம். நீ வசனத்துக்கு மாறா நடந்தானா சீரை கெடுக்குதுன்னு அர்த்தம். அப்படி இவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்க, கேட்காத. அதனால வலுவுற உனக்கே தெரியாது, உனக்கே தெரியாது. அவங்க இவங்க பெரியவங்க, அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, அவர் சொன்னா நடக்குதுங்க. நடக்கட்டும். அவர் வசனம் சொல்றாரா இல்லை வசனத்துக்கு மாறா சொன்னாரா? வசனத்துக்கு மாறா சொன்னா உன்னை சீர்கேட்ட உண்டாக்கி வெளியே கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். விளைவிக்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். வேதம் அழகா சொல்லும். நான் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி. பிள்ளைகள் தான், நிறைய பேர் பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனா வழி போற பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி 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 தேவனுக்கு வாசனையான காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்து நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்போ பலியாக ஒப்பு கொடுத்து அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னை இந்த நாளில் உமக்கு ஜீவ பலியாக ஒப்பு தரேன். இனிமே நீங்கள் விரும்புகிறபடி மட்டும்தான் நடப்பேன், நான் வழுவ மாட்டேன். ஆண்டவரே, இந்த பெண்கள் விஷயத்திலே ஆண்கள் விஷயத்திலே வழுவ மாட்டேன். என் தேவனே, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். சும்மா பார்த்துட்டு திரும்ப திரும்ப மன்னிப்பு காட்டுங்க, மன்னிச்சிங்கன்னு நான் சொல்கிறது இல்லை. வேணாம் ஆண்டவரே, ஒரு முடிவுக்கு வர்றேன். அன்பிலே நடந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். அதே நேரத்தில் பணத்துக்கு மேலே ஆசை வரக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய அன்பிலே நான் நடந்து கொண்டு பண ஆசையில் நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை வாழ ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். 3வதாக வீண் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன். அப்படி செவி கொடுத்து வெளியே போகிறாங்க. ஆண்டவரே, வீண் வார்த்தைன்னு என்ன? வசனத்துக்கு மாறான வார்த்தைகள். நான் செவி கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுத்து அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிறபடி நான் நடந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இவைகளுக்கெல்லாம் இவன் வழி விலகாதபடிக்கு என் வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் வழி விலக மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுப்போம். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் இயேசு வரும்போது வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் யார் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் வரும் வரைக்கும் காத்துக்கொள்வார். ஒப்பு கொடுத்தது நம்ம, காத்துக்கொள்றது யார்? கர்த்தர். அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டியது உங்க கடமைங்க. ஆண்டவரே, நான் வழி விலக மாட்டேன்பா. ஆண்டவரே, அடுத்த பாலினத்தினால நான் வழி விலக மாட்டேன், உங்க அன்பிலே நடக்க விரும்புறேன். பண ஆசைனால நான் வழி விலக மாட்டேன், உங்க அன்பிலே நடக்கிறேன். ஆண்டவரே, வீண் வார்த்தைனால நான் மோசம் போக மாட்டேன், அன்பிலே நடக்கிறேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவாயானால், நீ ஒப்பு கொடுப்பாயானால் அதை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள். எதை? உன் விசுவாசத்தை அந்த நாள் வரைக்கும், இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் காப்பாற்ற வர வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் வாசிங்க, யூதாவின் புஸ்தகம் 24வது வசனம்.
வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். என்னவா? வழுவாதபடி காக்கிறவர். எப்படி? நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா வழுவாதபடி காப்பார், தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தம் வல்லமுள்ளவராயிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். நான் வழுவ மாட்டேன். ஆண்டவரே, வழுவாதபடி காக்கிறவர் அவர். நீ இதுவரைக்கும் வழுவி போயிட்ட, ஆனால் வழுவாதபடி காக்கிற அவற்றை ஆண்டவரே, நான் இனிமேல் வழுவ மாட்டேன், வழி விலகி போக மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பாயானால் என் தேவன் வழுவாதபடி காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் இயேசு வரும்போது அவருடைய மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட உன்னை கொண்டு வந்து சேர்ப்பார், மாசற்றோளாய் நிறுத்துவார். சொல்லலாமா? ஆண்டவரே, என்னை உமக்குன்னு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, வழுவாதபடி காக்கிற உம்முடைய கரத்தில் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, பிரியமான பிள்ளைகளைப் போல நான் வாழ்வதற்கு ஆண்டவரே, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், எல்லாரும் முழங்கால் படிடுவோம். முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பிரியமான பிள்ளை போல என்னுடைய வாழ்க்கையில் வாழ விரும்புகிறேன். மாசற்றவளாய் நிறுத்துறதுக்கு உம்மால் தான் முடியும். ஆண்டவரே, வலுவாதபடி காக்கவும் உங்களால் தான் முடியும். ஆகவே உடைய மகிமை உள்ள சன்னிதானத்தின் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட உங்களால் தான் எங்களை மாசற்றவளாய் நிறுத்த முடியும். ஆகையினால உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுத்துறேன். ஆண்டவரே, உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுத்துறேன். பிரியமான பிள்ளைகளை போல அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய அன்பிலே நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் வாய்த்தன்னு சொல்லு. ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, வலுவாதபடி காக்கிறவர் நீர், மகிமுள்ள சன்னிதானத்தில் கொண்டு போய் வாசற்றவளாய் நிறுத்துறவர் நீர். என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னால முடியல, நான் வலுவி போயிடுறேன், வலுவி போயிடுறேன். ஆனா வலுவாதபடி காக்கக்கூடியவர் நீர். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை வலுவாதபடி காத்துங்க. ஆண்டவரே, என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். வலுவாதபடி காக்கிற கர்த்தர் மகிமுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவளாய் நிறுத்த வல்லமுள்ள தேவன். ஆண்டவரே, கடைசி மட்டும் நீங்க என்ன நடத்துங்க, எங்க நீங்க நடத்துங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வலிவு போயிட்டாங்க, அதனால எனக்கு அவங்க மேல கோபம் வந்துருச்சு. அவங்க என் இளைப்பாறுதலே பிரவேசிக்க மாட்டாங்கன்னு ஆணையிட்டேன். இன்றைக்கு அதே போல நானும் வழிவிடக்கூடாது. வலுவாதபடி காக்கிற உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ரீஷா காலா ராதானா ராபாஷா காலா, ஓ உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, தேவனே, நீர் வலுவாதபடி காக்கிறவரும் மகிமுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவளாய் நிறுத்தம் வல்லவர் நீர். என்ன நான் நம்பல, உங்களை நம்புறேன். உங்களை மனப்பூர்வமா என்ன என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, மனப்பூர்வமா சொல்லுங்க. நீங்க ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய கரங்கள் எங்களை உண்டாக்கி உருவாக்கிற்று. உம்முடைய வசனங்களை சொல்லி தந்தீர். நாங்கள் இதை கற்றுக்கொண்டு உணர்வுள்ளவர்களாகவே வாழ்ந்துவிட உதவிச்சீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டீர், சுமந்தீர், தப்புவித்தீர். ஆண்டவரே, ஆகிலும் அவங்க மிகவும் திரும்ப 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 வழி விலகி போனதுனால அவங்க மேலே கோவப்பட்டு என்னுடைய இளைப்பாறுதலே பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆண்டவரே, எங்களை ரட்சித்தீங்க, எங்களை சுமக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு நெருக்கம் வரும்போது நீங்கள் நெருக்கப்படுறீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒரு நாளும் ஆண்டவர் விரோதம் செய்து விடாதபடிக்கு, துரோகம் செய்து விடாதபடிக்கு நாங்கள் வலுவாதபடி காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் வலுவாதபடிக்கு காக்கிறவரும் மகிமுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவளாய் நிறுத்தம் வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் கடைசி மட்டும் வலுவாதபடிக்கு எங்களை காத்து இயேசு வரும்போது மகிமுள்ள அவருடைய சன்னிதானத்தில் எங்களை நிறுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அணிமாறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தாங்களோடு காப்பதாக. ஆம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.